கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அருமையான இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி, சமாதானமாக இருக்கும்படி, உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22 அதிகாரம் அதனுடைய 36வது வாக்கியத்தை வாசிப்போம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பானவர்களே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே கர்த்தர் பெரியவனாக்கினார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 22 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவ மனிதனாகிய தாவீது தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக இந்த சங்கீத பகுதியை எழுதுகிறார். அதாவது 18வது சங்கீதம் 25வது வாக்கியத்திலும் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. அப்ப தாவீதை ஆண்டவர் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி தப்புவித்தபடியால், எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாத்தபடியால், ஆண்டவர் அற்புதங்களை செய்தபடியால், அடையாளங்களை செய்தபடியால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே தான் பெரியவனாக வளர வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். இந்த உலகத்திலே தன்னை பெரியவனாக காண்பித்து கொள்வதற்கு, ஊழியத்திலே தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்வதற்கு, குடும்ப வாழ்க்கையிலே தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்வதற்கு, வியாபாரத்தில் தொழிலுக்குண்டான காரியத்தில், பிஸ்னஸ்க்குரிய காரியத்தில் தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்வதற்கு, சமுதாயத்திலே தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்வதற்கு, அரசியலிலே தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். அதற்காக கடினமாக உழைக்கிறார்கள். பல லட்சங்களை முதலீடு செய்கிறார்கள். பலவிதமான விளம்பரங்களை செய்கிறார்கள். தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவ மனிதனாகி தாவீது சொல்லுகிறார், இந்த உலக வாழ்க்கையிலே என்னை பெரியவனாக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை பெரியவனாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் ஒரு பெரியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை ஆராதிக்கிற ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நான் சேவிக்கிற என் கர்த்தரால் மாத்திரமே என்னை பெரியவனாக்க முடியும் என்பதை தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தார். வாழ்க்கையில நாம் பெரியவனாக மாறுவதற்கு 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை பெரியவனாக்குவது. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அவனை பரிசுத்தப்படுத்தி, அவனை ஆசீர்வதித்து, அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி, சமுதாயத்திலும் உலக வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆண்டவரே ஒரு மனிதனை பெரியவனாக மாற்றுவது மிகுந்த ஆசீர்வாதம். இன்னொன்று, தன்னைத்தானே பெரியவனாக காண்பித்து கொள்ளுகிற காரியம். இவர்கள் தங்களை தாங்களே பெரியவர்களாக ஊழியத்திலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, அரசியலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வாழ்கிற பகுதிகளிலும் சரி தங்களை ஒரு பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வார்கள். பிசினஸ்ல தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ள பிரயாசப்படுவார்கள். குடும்ப வாழ்க்கையிலே தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வார்கள். சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் அங்கே 40வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்புடைய ஞானத்தை பார்த்து, யோசேப்புடைய அறிவை பார்த்து, யோசேப்பின் மீது இருந்த அபிஷேகத்தை பார்த்து, கிருபையை பார்த்து பார்வோன் சொல்லுகிறான், இந்த தேசம் முழுவதையும் நீ ஆளுகை செய்யலாம், இந்த தேசம் முழுவதும் நீ அதிகாரியாக்குகிறேன், உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்க கூடாது என்கிற அதிகாரத்தை கொடுத்து விட்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு பெரியவனாயிருப்பேன். அப்ப இவர்கள் தங்களை தாங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப யோசேப்புக்கு பார்வோன் சொல்லுகிற காரியம் அதுதான்.
நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய்யலாம், ஆண்டு கொள்ளலாம், அதிகாரியாக இருக்கலாம், எல்லாரையும் நீ கீழ்ப்படுத்தலாம், இந்த தேசத்தில் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றலாம், அந்த சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உனக்கு பெரியவனாய் இருப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகிறத நாம் கர்த்தருடைய வேதத்தில் நாம் சிந்திக்கிறோம். அப்போ ஒரு மனிதனை ஆசீர்வதித்து கர்த்தர் பெரியவனாக மாற்றுகிறவர்களும் பெரியவர்களாக மாற்றுகிற காரியமும் உண்டு, தங்களை தாங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ளுகிறதும் உண்டு. அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்களும் நானும் சுயமாக மாமிசத்தில் சுயத்தில் ஓடி ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, தங்களை தாங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு நாம் ஒரு நாளும் நிற்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும், ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த வேண்டும், ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து நம்மை பெரியவர்களாக மாற்ற வேண்டுமே தவிர ஒரு நாளும் பார்வனை போல தங்களை தாங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ளுகிற அந்த பெருமை அடிக்கிற ஒரு காரியத்திற்குள் நம்ம ஒரு நாளும் இணங்கி போகவே கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அந்த காலை பொழுதுல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை பெரியவர்களாக மாற்ற வேண்டும். ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி பெரியவர்களாக மாற்ற வேண்டும். அப்படி பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதித்து யாரையெல்லாம் பெரியவர்களாக மாற்றினார் என்று சொல்லி வருகிற நாட்களிலே நாம் சிந்திக்க போகிறோம். இந்த காலை பொழுதுல ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் என்கிற தேவ மனிதனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை பெரியவனாக்கினார் என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை, எவ்வளவு நேர்த்தியான ஒரு வார்த்தை. அங்கே யோசேப்பின் இடத்திலே பார்வன் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாய் இருப்பேன், மற்றவர்களை நீ பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது போல இந்த இடத்துல சாலமோனை குறித்து சொல்லப்படலை. தேவனாகிய கர்த்தர் சாலமோனையோடு இருந்து சாலமோனை ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது குடும்ப வாழ்க்கையில அல்லது ஊழியத்தில் நீங்கள் செய்கிற வியாபாரத்திற்கு உண்டான காரியத்தில், உங்கள் தொழில் காரியத்தில், உங்கள் சமுதாயத்தில் உங்களை நீங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வதற்கு நிற்காமல் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரால் கிருபையாக உயர்த்தப்பட்டு நீங்கள் பெரியவர்களாக மாறுவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும். சாலமோனை போல அவரால் நீங்கள் பெரியவர்களாக மாற்றப்பட வேண்டும். அப்ப இந்த இடத்துல சாலமோனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெரியவனாக்கினார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இருந்ததற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விலகுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இருந்து அவனை பெரியவனாக மாற்றியதற்கு காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இருந்ததற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ராஜ்யபரத்தின் துவக்க காலத்திலே சாலமோன் கர்த்தரோடு இருக்க விரும்பினான். சாலமோன் கர்த்தரை தேட விரும்பினான். சாலமோன் தேவ ராஜ்யத்தை தேட விரும்பினான். தேவனோடு இணங்கி செல்வதற்கு விரும்பினான். அப்ப இந்த சாலமோன் தேவனோடு இணைந்து சென்றபடியால், சாலமோன் கர்த்தரை தேடினபடியால், ஆண்டவரை தேடினபடியால் தேவனாகிய கர்த்தரும் சாலமோனோட கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து ராஜ்யபரத்திலே அவனை பெரியவன் ஆக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எவ்வளவோ ஸ்தோத்திர பிரயாசப்பட்டு பாடுபட்டு கண்ணீர் சிந்தி இன்னும் வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல வர முடியாமல், ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாமல், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இந்த வார்த்தைகளை கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, சாலமோன் கர்த்தரை தேடினது போல நீங்களும் கர்த்தரை தேடுவீர்களானால், சாலமோனோடு கூட இருந்து சாலமோனை ஆசீர்வதித்து அவரை பெரியவனாக மாற்றின தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் தொழில் காரியத்திலே, உங்களுடைய ஊழியத்தினுடைய காரியத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நீங்கள் படிக்கிற
இருக்கிற ஸ்தலங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உங்களையும் ஆசீர்வதித்து உங்களை பெரியவர்களாக மாற்றுவதற்கு தேவன் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 2 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சாலமோனோட இருந்து அவனை பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக மாற்றுவதற்கு சாலமோன் செய்த காரியம் என்ன அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது அங்க 3வது வசனம் சொல்லுகிறது, அவனும் அவனோடு கூட சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் சாலமோனோடு இருந்து மிகவும் அவனை பெரியவனாக மாற்றியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சாலமோன் ராஜ்யபரத்திற்குள் வரும் பொழுது, ராஜாவாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற பொழுது, ஸ்தோத்திரம், கிபியோனில் இருக்கக்கூடிய மேடைக்கு அவன் போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது தேவ சமூகத்தை தேடினார். தேவனுடைய மேடையை, அந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் தேடினார். மேடைக்கு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு விடுவோம் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அப்ப கண்பானவர்களே, சாலமோன் கர்த்தருடைய மேடையை தேடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மேடைக்கு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப உண்மையாகவே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் அமர்ந்து தினந்தோறும் கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், அவனை மிகவும் ஆசீர்வதித்து அவனை பெரியவன் ஆக்குவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது சாலமோன் செய்த காரியம் என்ன? 4வது வசனம் சொல்லுக. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது சாலமோன் செய்த காரியம், எருசலேமில் இருக்கிற தேவனுடைய பெட்டிக்கு, எருசலேமிலே தேவனுடைய பெட்டிக்கு கூடாரம் போட்டான் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அந்த தேவனுடைய பெட்டிக்கு, உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததை நம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவர் செய்த ஒரு காரியம் பாருங்க. கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். 5ஆம் வசனத்துல நம்ம படித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரனான பெசலேயல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவ மனிதன் உருவாக்கின அங்கு ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தை ராஜாவாகிய சாலமோனும் சகல ஜனங்களும் சகல பிரதானிகளும் நாடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது மேடைக்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். எருசலேமில் இருக்கிற தேவனுடைய பெட்டிக்கு கூடாரம் போட்டதை நம்ம படிக்கிறோம். 3வது பெசேலையால் உருவாக்கப்பட்ட வெண்கல பலிபீடத்தை நாடி போனார்கள் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, அங்கு சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலியை, சர்வாங்க தகன பலியை அந்த இடத்துல செலுத்தியதாக, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தியதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேலின் நடுவிலே துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புவது போல சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று நம் வேதத்தில் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே தேவனாகிய கர்த்தர் சாலமோனோட கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கியதற்கு காரணம், சாலமோன் தேவனோட இருந்தார், மேடைக்கு போனார். ஸ்தோத்திரம். எருசலேமில் இருக்கிற தேவனுடைய பெட்டிக்கு கூடாரம் போட்டார். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். வெண்கல பலிபீடத்தை நாடி அவர் நாடி போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த இடத்துல யுத்தத்திற்குண்டான காரியம் மட்டுமல்ல, அந்த தேசத்தை நடத்துவதற்கான, ஜனத்தை நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் கேட்டார். அதாவது தேசத்தை வழிநடத்துவதற்கு, ஜனங்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய ஒத்தாசையை நாடினார், தேவனுடைய சகாயத்தை நாடினார், தேவனுடைய ஞானத்தை தேடினார். அப்ப அது ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் ஆச்சரியமாய் இருந்தபடியால் எந்த ராஜாவுக்கும் கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்தார். அப்ப சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் அதிகமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தபடியால் அவன் தேசத்திலே மிகவும் பெரியவனானான். எப்படி பெரியவனானார் என்று பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 20
ஒன்று நாளாகாமம் 29ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிற விதத்தில் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி, ஸ்தோத்திரம், சாலமோனுக்கு முன்பதாக எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களோ அந்த ராஜாக்களுக்கு கிடைக்காத ஒரு ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்புறம் சாலமோனுக்கு முன்னாடி இருந்த எந்த ராஜாக்களுக்கும் கிடைக்காத ஒரு மேன்மை, ஒரு ராஜரீகத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். பரமையான காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலைக்குண்டான காரியத்திலும் ஊழியத்திலும் பெரியவர்களாக வர வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், உழைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாலமோனை போல நம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், அவரை ஆராதிப்போம் என்று சொன்னால், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், சிறிய காரியமோ பெரிய தேவனுடைய ஒத்தாசையையும் தேவனுடைய சகாயத்தை நாம் நாடுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கும் பெரியவர்களாக மாற்றுவதற்கும் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம், சங்கீதக்காரனாகிய அப்போ தாவீது சொன்னது போல, தேவ மனிதனாகிய தாவீது சொன்னது போல உம்முடைய காருணியம் எங்களை பெரியவனாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களை நாங்களே பெரியவர்களாக காண்பித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது பெருமையிலும் மேட்டுமையிலும் அது வீழ்ச்சியிலும் முடிந்து போகும். ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த ஜனத்தை உயர்த்தட்டும். அப்பா, இந்த காலை பொழுதிலே யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. வியாபாரத்தில், தொழிலே நான் உயர்த்தப்பட வேண்டும், ஊழியத்திலே உயர்த்தப்பட வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டும், சமுதாய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டும், நான் படிக்கிற ஸ்தலங்களிலே உயர்த்தப்பட வேண்டும். வெட்கப்பட்ட எல்லா சத்தர்களுக்கு முன்பதாக நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவர் அதே தேசத்திலே, அதே வேலை செய்கிற ஸ்தலத்திலே, அதே பட்டணத்திலே, அதே ஊழிய ஸ்தலத்திலே இவர்களையும் பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்று நான் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே. சாலமோனை போல உம்மை சார்ந்து வாழ்கிற கிருபையை கொடுங்க. உம்மிடத்தில் சகாயத்தை தேடுகிற ஒரு கிருபையை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. முன் செல்லுங்க, தடைகளை மாற்றி போடுங்க, குழப்பங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். இந்த நாளில் இவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப முன் செல்லுகிற தெய்வமாமே, இவர்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவையாக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.